வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. எல்லாம் வல்ல இறைவனையும் வணங்கி, எனக்கு ஜோதிடன் மனித அனைத்து குருமார்களையும் வணங்கி, இப்போ நம்ம பேச போகிற தலைப்பு என்னன்னா, கன்னிராசிக்காரவங்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்கும். இந்த கன்னிராசியில் பிறந்தவங்க மிகவும் எளிமையான மனிதர்கள், கலகலப்போட இருக்கும்னு நினைப்பாங்க, எப்போதும் சிரிச்ச கலத்தோடு இருக்கும்னு நினைப்பாங்க. அதிக உழைப்பு இவங்களுக்கு உண்டு. ஆனால் அந்த உழைப்பை டேக் இட் ஈஸியாக எடுத்துக்குவாங்க. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல விடு அப்படிங்கிற மாதிரி ஒரு டேக் இட் ஈஸியாக எடுத்துக்குவாங்க இந்த கன்னிராசிக்காரவங்க. இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறது கன்னிராசிக்காரவங்களுக்கு கண்டக சனி, அதுக்கு அடுத்தது அஷ்டம சனி. யாராவது பாஸ்போர்ட் எடுத்து ரெடியாக வச்சிங்க, ஃபாரின் வாய்ப்பு கிடைச்சின்னா கண்டிப்பாக ஃபாரின் போங்க. நல்ல கண்ட்ரியாக போங்க, நல்ல ஏஜெண்டாக பார்த்து கரெக்டாக போங்க. சார் ஃபாரின் போனால் பணம் கட்டினாங்க, வேலை சரியில்லை, திரும்பி வந்துட்டேன், ஃபாரின் வாய்ப்பு சொன்னீங்க போனால் கிடைக்கலன்னு சொல்ல வேணாம். நல்ல ஏஜெண்ட்டு, நல்ல ஒரு பணம் கட்டி நல்ல மனிதர்களாக கண்டு கம்பெனியை சந்தித்து போயிட்டு வாங்க. அடுத்த கட்டம் உங்களுக்கு நல்லபடியாக அமையும். வெளிநாட்டு வாழ்க்கை உங்களுக்கு கை கொடுக்கும். இந்த மாதிரி சிங்கப்பூர், அது மாதிரி ஆஸ்திரேலியா, அது மாதிரி அரபு கண்ட்ரிகள் இல்லாமல் மற்ற எந்த நாட்டுகளுக்கு நீங்கள் வேணாலும், யூரோப் கண்ட்ரிகள் நீங்கள் இருக்கிற யூகே, லண்டன் இந்த மாதிரிலாம் போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ரெண்டாவது உங்களுடைய கன்னிராசிக்காரவங்களுக்கு தாயாருக்கு உடல்நல பிரச்சனையை ஏற்படுத்தும். கன்னிராசிக்காரவங்களுக்கு தாயாருக்கு மருத்துவ செலவு ஏற்படுத்தும். தாயாருக்கு வயிற்றில் கட்டி, யூட்ரஸ் சம்பந்தமான பிரச்சனை, அந்த மாதிரி பிரச்சனைகளை ஏற்படுத்தி ஆப்ரேஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ரெண்டாவது, கன்னிராசிக்காரவங்களுக்கு வயிறு சம்பந்தமான உபாதைகள், வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் வரும். ரெண்டாவது இந்த கன்னிராசியில் உத்தர நட்சத்திரம், கன்னி அஸ்தம், கன்னி சித்திரை, இந்த மூணு நட்சத்திரங்களும் கன்னிராசியில் பிறந்தவங்க. இந்த வருடம் உங்களுக்கு 10ல் இந்த குரு 11க்கு வரப்போகுது. அதுவும் வர ஜூன் மாதத்துக்கு மேலே அற்புதமான காலம். ஆடி ஆவணிக்கு மேலே பணம் 1 மடங்குலேருந்து 2 மடங்கு வருமானம் 2ஆக வரும். அந்த வருமானத்தை இடமோ, நகையாவோ, பணமாவோ, கோல்டாவோ மாற்றி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. வருகின்ற வருமானத்தை கன்னிராசிக்காரவங்களுக்கு ஒரு பக்கம் கண்டக சனியில் வேலை அலைச்சல், மன உளைச்சல், கொடுத்த பணம் வரல, ஏற்கனவே கொடுத்த பணம் வரல, அதெல்லாம் இருக்கும். அதை விட வருமானமும் வரும். உங்களுக்கு வருமானமும் வரும். அந்த வருமானத்தை சேஃப்டி பண்ணுங்க. இது வரைக்கும் கொடுத்தது வேற, இனி சேஃப்டி பண்ணிக்கிறது வேற. அது மாதிரி வேலை கிடைக்காதவங்களுக்கு இனிமேல் வேலையில் ப்ரமோஷன், வேலையில் மாற்றம். அது மாதிரி குழந்தை கிடைக்காதவங்களுக்கு குழந்தை உண்டு. ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருக்கேன் சார், குழந்தை கிடைக்கல கன்னிராசிக்காரவங்க அப்படின்னு, கண்டிப்பாக குழந்தை உண்டு. அதே மாதிரி உடல் மாற்றம், மன மாற்றம் இவங்களுக்கு கண்டிப்பாக தேவை. இது மாதிரி வெளியில் எங்கேயாவது மலை பிரதேசங்களுக்கு இவங்க போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. ஊட்டி, கொடைக்கானல், வெள்ளியங்கிரி, இது மாதிரி எங்கேயாவது ஹில்ஸ் மலைப்பகுதிகளுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. போயிட்டு வந்தால் அவங்களுடைய கன்னிராசிக்காரங்களுக்கு அடுத்த கட்ட நிகழ்வு, அடுத்த கட்ட மாற்றம் நடக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கு. அதே மாதிரி கன்னிராசிக்காரவங்களுக்கு அண்ணன் தம்பி உறவுகள் சுமூகமாக இருக்காது. கன்னிராசிக்காரவங்களுக்கு அண்ணன் தம்பி உறவுகள் சுமூகமாக இருக்காது. அண்ணன் தம்பி உறவுகள் இருந்தாலும் பேருக்கு தான் இருக்கும். அந்த உறவுகள்லாம் இனி வரும் காலகட்டத்தில் பலம்படும்னா அமைதியை தேடும். 2 பேர் பேசிக்காமல் இருந்தவங்க பேசுவாங்க, வேலை கிடைக்காதவங்க வேலை கிடைக்கும். இந்த மாதிரிலாம் கன்னிராசிக்காரவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அதுக்கு அடுத்ததா கன்னிராசி உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, அதுமாதிரி கன்னிராசி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, அதுமாதிரி கன்னிராசி விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, இவங்கெல்லாம் போய் வணங்க வேண்டிய ஆலயம்னு ஒன்று இருக்குது. அவங்க போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டாங்கன்னா ரொம்ப சிறப்பாயிடும். இந்த வருடம் ஃபுல்லாக அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கை கொடுக்கக்கூடிய ஆலயங்கள்னு இருக்குது. சென்னையிலேருந்து சிறுவாபுரிங்கிற ஒரு சிறுவாபுரி முருகன்னு பேர், அந்த கோயிலில் போய் சாமி கும்பிட்டு வந்துட்டாங்கன்னா ரொம்ப 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 கை கொடுக்கும் அவங்களுக்கு. இந்த சிறுவாபுரி முருகன் இப்போ ரொம்ப முன்னில் பழைய காலத்து கோயிலான இப்போ தான் அது ஃபேமஸ் ஆகுது. சென்னையில் உள்ள மக்கள் ரொம்ப பயனடைகிறாங்க. கண்டிப்பாக இந்த வருடம் செவ்வாய்க்கிழமையில் பிறக்கிறதுனால கன்னிராசிக்காரவங்க சிறுவாபுரி முருகனை போய் சாமிக்கு தரிசனம் பண்ணிட்டு வரணும். அதுமாதிரி உங்கள் ஊர் பக்கத்தில் சஷ்டி திதி என்னைக்கோ அல்லது செவ்வாய்க்கிழமையோ சென்று முருகனுக்கு பால் வாங்கி கொடுத்துட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த அஸ்த நட்சத்திரம் அங்கே இருக்குது. அஸ்தம் தான் பசு. இந்த அஸ்த நட்சத்திரங்கிறது எரும மாடு, அதோட மிருகம் எரும மாடு. இந்த அஸ்த நட்சத்திரம் கன்னிராசிக்காரவங்க அஸ்த நட்சத்திரம்னா அது பேர் பசுன்னு பேர். அதனால பால் வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ணிட்டு வர்றது ரொம்ப நல்லது. அதே மாதிரி உங்களுடைய ஊழ்வினை கர்மா நீங்கணும். இந்த கன்னிராசிக்காரவங்க ஊழ்வினை கர்மா நீங்கணும், விபத்து, கண்டம், பணம் இழப்பு, பணம் பொருள் லாஸ் இதெல்லாம் ரெக்கவர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி, அதாவது வெளிநாடு வெளியூரில் எங்கே இருந்தாலும் சரி, செவ்வாய்க்கிழமையோ அல்லது சஷ்டி திதியோ அன்னைக்கு போய் நீங்கள் சாமி கும்பிட்டுட்டு பால் அபிஷேகம் பண்ணிட்டு வரணும். 1 லிட்டர் பாலோ 1/2 லிட்டர் பாலோ வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ணி, எவ்வளோ வேணாலும் வாங்கி கொடுக்கலாம், அவங்க விருப்பம், வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ணிட்டு வரணும்.
பண்ண 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 உங்கள் மேலும் மேலும் விருத்தி தான், பொன் விருத்தி, புகழ் விருத்தி, அது மாதிரி வந்து உங்களுக்கு உடல் ஆரோக்கிய விருத்தி எல்லாம் கொடுக்கும். அது மாதிரி வந்து உங்கள் தாயாருக்கு உடல்நல சம்பந்தமான பிரச்சனைகள் சரியாகும் அப்படிலாம் இருக்குது. அதனால் கண்டிப்பாக கன்னிராசிக்காரவங்க இந்த விஷயம் செய்ய வேண்டியது, இந்த ஆலயத்துக்கு கண்டிப்பாக சிறுவாபுரி முருகன், சென்னையிலேருந்து 33 கிலோமீட்டரில் சிறுவாபுரி முருகன் இருக்குது. அந்த ஊரில் போய் சாமி கும்பிட்டு வந்துட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். சார் அங்கே சென்னைக்கு போக முடியாது, உங்கள் ஊரில் சில பேர் இப்போ கோயம்புத்தூரில் இருக்கீங்களா, மருதமலை முருகனுக்கு போகலாம். மருதமலை முருகன் சக்தி வாய்ந்த கோயில். 6 படை வீடுல 6 படை வீடு 6 படை வீடு 7ஆம் படை வீடான்னு சொல்கிறது மருதமலை முருகன் கோயிலுங்கிறேன். மருதமலை முருகன் கோயிலுக்கு போகலாம். பாம்பாட்டி சித்தர் வந்து வாழ்ந்த ஊர் அந்த ஊர். பாம்பாட்டி சித்தர் வந்து அந்த இடத்துல நின்று தவம் பண்ண இடம் அங்கே இருக்குது. போய் அங்கே வணங்கி அந்த குகைக்குள்ளே வணங்கி சாமி கும்பிட்டு வரணும். ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, இந்த கன்னிராசி அஸ்த நட்சத்திரம் கன்னிராசிக்காரவங்க அங்கே போகிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏன்னா இந்த கன்னிராசிக்கு 10ஆம் இடமா இருக்கிறதுல குரு இருக்குது. இப்போ அடுத்தது 11க்கு வரப்போகுது. இந்த 10ஆம் இடங்கிறது மிதுனம். இந்த மிதுனத்தில் தான் மிருகசீரிஷ நட்சத்திரம் இருக்குது. அதனால் மருதமலை முருகன் கோயிலில் போய் சாமி கும்பிட்டு வரலாம். மிருகசீரிஷம்னா பாம்பாட்டி சித்தர், பாம்பை வந்து உடம்பை பிடிச்சி விளையாண்டவர் வந்து பாம்பாட்டி சித்தர். அதனால் அந்த கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வரலாம். இந்த வருஷம் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய கோயில் வந்து சென்னையிலேருந்து சிறுவாபுரி முருகன் கோயிலும் பாம்பாட்டி சித்தர் மருதமலை முருகன் கோயிலும் போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். இல்லை சார் எங்கேயுமே போக முடியல, பக்கத்தில் இருக்கிற முருகன் ஸ்தலத்தில் செவ்வாய்க்கிழமையோ அல்லது சஷ்டி திதியோ அன்னைக்கு போய் சாமி கும்பிட்டு வர்றது ரொம்ப நல்லது. பாலாபிஷேகம் பண்ணி கும்பிட்டு வர்றது நல்லது. அது மாதிரி இது வரைக்கும் இடம் வாங்கக்கூடாதுன்னு நினச்சவங்க இப்போ ஒரு இடம் வாங்குவாங்க. இது வரைக்கும் இடம் கன்னிராசிக்காரவங்க ஒரு இடம் வாங்க முடியல, ஒரு டாக்குமெண்ட் சைன் ஆகல, பூர்வீக சொத்து பிரச்சனையாக இருக்குது, இதெல்லாம் முடிவுக்கு வந்துடும். இதெல்லாம் முடிவுக்கு தீர்வுக்கு வரக்கூடிய நேரம் இந்த கன்னிராசிக்காரவங்களுக்கு உண்டு. இந்த 2026லேருந்து 2027, அதாவது வர சித்திரையிலேருந்து அடுத்த சித்திரைக்குள்ள பாகப்பிரிவினை பிரச்சனைகள்லாம் நிம்மதியை தரும், சந்தோஷத்தை தரும் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ உலக மக்கள் அனைவரும், கன்னிராசி நேயர்கள் அனைவரும் இந்த கோவிலுக்கு சென்று எல்லா வல்ல நலனையும் பெற்று எல்லாருடைய முருகனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று வணங்கி வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த கன்னிராசிக்கு இந்த வருஷம் பொன்னான ஆண்டா அமைய இந்த கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்து வருமாறு வாழ்த்துக்கிறேன். வாழ்த்துக்கள் நண்பர்களே, வாழ்த்துக்கள்.